அப்பா ஒரு கதை சொல்லுங்க. கதையா? ஆமா. சரி சரி. என்ன கதை? ஊர்ல அப்பா ஒரு கதை சொல்லி. சரியா? அக்கா கதை. ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்துச்சு. கரெக்டா ஒரு மணி இருக்கும். பயங்கர இருட்டு. பார்த்தாலே பயமா இருக்கிற அளவுக்கு இருட்டு வெளியே. அப்போ அந்த வீட்டுக்குள்ள தரையில இருந்து தரை டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உடைச்சிட்டு ஒரு கை மேல வருது. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்கா இருக்கா. அக்கா வந்து உள்ள பேய் இருக்கிறத தெரிஞ்சிட்டு கிச்சன்ல ஒளிஞ்சிருக்கா. அப்போ அந்த பேய் மேல வந்து அக்கா இருக்கிறத தெரிஞ்சிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு இருக்கும்போது அக்கா அப்போ அக்கா புரிஞ்சுக்கிட்டா, நம்மளை நோக்கி தான் இந்த பேய் வருது அப்படின்னு. அக்கா அப்படியே கிச்சன்ல இருந்து வெளியே வரா. அக்கா வரும்போது கையில ஒரு துப்பாக்கி இருக்கு. அந்த பேயை பார்த்து கடுப்பாய் அக்கா அந்த துப்பாக்கியை லோட் பண்ணிட்டு ஒரு ஷூட்டு. அந்த பேயோட தலை வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பேய் செத்துருச்சுன்னு நினைச்சா திரும்பவும் தலை இல்லாம வருது. திரும்பவும் அக்கா லோட் பண்ணி அங்க ஒரு ஷூட். பேய் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளாடி இருக்கிற ஜன்னலுக்கு வெளியே ஒரு பேயோட கை தெரியுது. அப்ப அக்கா அந்த ரூமுக்குள்ள போயிடுறா. போயிட்டு துப்பாக்கிய லோட் பண்ணிட்டு உள்ள போய் லைட்டை போடுறா. ஒரு மான்ஸ்டர் பாஞ்சு வந்துட்டா. அக்கா உடனே சுட்டு. அப்போ அந்த பேய் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அக்கா வெளியே வந்து மாடிக்கு போற படியில ஏற போறா. வெளியெல்லாம் ஒரே இருட்டு. நைட்டு வேற பயங்கரமா இருக்கு நைட்டு. அப்படி இருக்கும்போது ஏறிட்டு இருக்கும்போது படியில ஏறிட்டே இருக்கும்போது அக்கா உடனே ஷாக் ஆயிட்டு உடனே ஷூட் பண்ணிட்டா. அந்த பேய் அழிஞ்சிருச்சு. திரும்ப அக்கா கீழே படியில இறங்கி வந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு மான்ஸ்டர் அக்காவை வெட்ட வருது. அக்கா சுட்டுட்டா. அந்த மான்ஸ்டர் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அக்கா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரியாகாதுன்னு சொல்லிட்டு வெளியே தப்பிச்சு ஓடும்போது இன்னொரு மான்ஸ்டர் வந்து குதிச்சு அக்காவை துரத்துது. அக்கா வெளியே கதவு திறந்து ஓடுறா. திரும்ப மான்ஸ்டர் வந்துட்டே இருந்துச்சா. அக்கா உடனே திரும்ப ஓடி போய் கதவை போட்டுட்டா. மான்ஸ்டர் வெளியே வராம இருக்கு. அப்படியே திரும்ப ஓடிட்டா. எப்படி கதை?